வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது எலெக்ஷன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல விஜயகுமார் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. இந்த படத்தை தமிழ் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு சேத்துமான் அப்படின்ற ஒரு குவாலிட்டியான படத்தை எடுத்தவர். இந்த படத்திலையும் பர்பஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் பத்தி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லியிருப்பாரு. அதுவும் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனை மையமா வச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜயகுமார் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஊருக்குள்ள தன்னோட மனைவி மற்றும் அப்பா அம்மாவோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட அப்பாவான மரியம் ஜார்ஜ் வந்து ஒரு கட்சியோட உறுப்பினரா இருக்காரு. பல வருஷமா அந்த கட்சிக்காக அயராது உழைச்சவர். பட் அதுக்கான கிரெடிட் அப்படின்றது அவருக்கு கடைசி வரைக்குமே கிடைக்கல. அந்த டைம்ல தான் வந்து விஜயகுமார் நம்மளும் பாலிடிக்ஸ்குள்ள இறங்குவோம், தான் அப்பாவுக்கு நடந்த விஷயத்தை மாத்தி அமைக்கலாம் அப்படின்றதுக்காக களமிறங்குறாரு. பஞ்சாயத்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாரு. அந்த எலெக்ஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறமேட்டு அவரோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அரசியல் சூழ்ச்சினா என்ன, இவரை யாரெல்லாம் பழி வாங்க காத்திருக்காங்க, கடைசியா இவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த படத்துல இவங்க சொல்ல நினைச்ச அந்த ஸ்ட்ராங்கான மெசேஜ் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது எதுக்கு பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ரொம்ப நீட்டான ஒரு பதிலை இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. பொதுவா பாலிடிக்ஸுக்கு வரவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பணத்தை காப்பாத்துறதுக்கும், இல்ல வந்து பதவிக்கு ஆசைப்பட்டும் பேரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவோ, இல்ல வந்து பழி வாங்கணுங்கிறதுக்காகவோ தான் வருவாங்க. பட் உண்மையான பர்பஸ் அது கிடையாது. மக்கள் பணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் சமூக நீதிக்கான ஒரு இடம் தான் வந்து பாலிடிக்ஸ் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுல விளக்கியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேக்ஸையும் அதே மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுக்கும் ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்னா எப்படி இருக்கும், அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ரொம்ப டீடைல்டா சொல்லியிருப்பாங்க. பொதுவா யாரு வேணா எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணலாம். பட் மக்கள் ஓட்டு போடுறது அப்படின்றது ஒரு சில கிரைட்டீரியாஸை வச்சு, ஸோ அந்த ஓட் பேங்க்ஸ் என்னென்ன இருக்கு, அதுலயும் குறிப்பா தலித் ஓட்டுகள் அண்ட் ஜமாத் ஓட்டுகள், ஈவன் சர்ச்சில் சொல்லி ஓட்டு போடுறது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை பத்தி இதுல பேசியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்துல ஒரு தலித் ஏரியாவை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மக்கள் என்னென்ன மாதிரியான ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்றத ஒரு சில சீன்ஸ் வழியா ரொம்ப நீட்டாவே இந்த படத்துல கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுலயும் ஒரு பணத்தை வந்து ஒரு ஊர் வழியா கொண்டு போக கூடாது, அதுவே தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம்லாம் இன்னும் இருக்குங்கிறத ரொம்ப போல்டாவே இதுல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி விஜயகுமார் இந்த ரோல்ல பக்காவா பொருந்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாரு. ஆல்சோ பவல் அண்ட் திலீப் இவங்களுமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. 2 hours தான் இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். ஓவரால் ஒரு மாதிரி நல்ல எங்கேஜிங்கா கொண்டு போன ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா தான். பட் எனக்கு பிரச்சனையா பட்டது என்ன அப்படின்னா அந்த ரிவெஞ்ச் மோட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படத்துல ஆன் ஆகும். அது ஆன் ஆனதுக்கு அப்புறமாட்டு பாத்தீங்கன்னா இந்த படம் போற போக்கே ரொம்ப கமர்ஷியலா போயிடும் அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத மாஸ் சீக்வன்ஸ் வைப்பாங்க. அண்ட் ரிவெஞ்ச் எடுக்கிறங்கிற பேர்ல வந்து நிறைய சினிமாட்டிக்கான விஷயங்களை ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே கண்டிப்பா தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான குவாலிட்டி படங்களுக்கு இந்த விஷயங்கள் அப்படின்றது ஒரு விதமான ஹேர்டில் தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய இறப்புகள் இருக்கும். ஆக்சுவலா அந்த இறப்புகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா காட்சிப்படுத்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வுமே இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல அந்த செகண்ட் ஹாஃப்ல பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறி திசை மாறி போனாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து சேர வேண்டிய இடத்துல ப்ராப்பரா முடிச்சிருப்பாங்க. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டான பொலிட்டிக்கல் டிராமா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல் கன்னடா பொறுத்த வரைக்கும் சில வயலண்டான காட்சிகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.